அத்தியாயம் 8 பந்தம். ஒருவன் எத்தனை தடவை நகங்களை சீரமைக்க வெட்டுகிறானோ அத்தனை தடவைதான் தற்காலிகமாக குடியிருக்க பல பல உடல்களை களைகிறான். ஆனால் சூஷ்ம உடலானது மாற்றப்படுவதில்லை, அது அழியாது இருந்து கொண்டே இருக்கும். பாரதியரின் ஆன்மீக சிந்தனையில் இதுவே மிக இரகசியமான தத்துவம். இந்த கண்டுபிடிப்பின் பாதையில் மேலும் சென்றால் மனிதன் என்றால் பௌதீக உடல், சூஷ்ம உடல் மற்றும் ஜீவி என்ற மூன்றும் சேர்ந்த கூட்டே என தெரிய வரும். வேதாந்த தத்துவம் ஜீவியும் மாற்றமடையாதது என்றும் நித்தியமாக உள்ளதென்றும் கூறுகின்றது. பிரகிருதி எனப்படும் வெளி உலகமும் என்றும் உள்ளது. ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு, அது எப்போதும் மாற்றமடைந்து கொண்டே இருக்கும். ஒருபோதும் ஒரே மாதிரி இருக்காதெனினும் என்றைக்கும் நிலைத்துள்ளது. வெளி உலகிற்கு ஆதாரமான பிராணன் அதாவது உயிர் சக்தி, ஆகாசம் அதாவது வெளி ஆகியவையும் என்றும் உள்ளவையே. ஆனால் ஓய்வின்றி ஒன்றோடொன்று சேர்ந்து செயல்படுவதால் பலவிதமான பல தோற்றங்கள் ஏற்படுகின்றன. தனிப்பட்ட ஆத்மா அதாவது ஜீவாத்மா ஆகாசத்திலிருந்தோ பிராணனிலிருந்தோ பிறக்கவில்லை. அது பொருள் இயல்புடையதல்ல. அதனால் அது மாற்றமற்றது, நித்தியமாக உள்ளது. அது ஆகாசம் பிராணனோடு சேர்ந்ததாலோ பிராணன் ஆகாசத்துடன் சேர்ந்ததாலோ நிகழவில்லை. ஒன்றாக சேர்ந்தமைந்த பொருட்கள் நாளடைவில் பிரிந்து போய் க்ஷீணித்துவிடும். முதலிலிருந்து தாமாகவே இருப்பவை தனித்தனியாக பிரியமாட்டா. ஏனெனில் பிரிந்து போதல் என்றால் தங்கள் முந்தைய நிலைக்கு செல்வதென்று அர்த்தமாகின்றது. பூத உடலானது பிராணன், ஆகாயம் ஆகியவை சேர்ந்ததினால் அமைந்ததாகையால் அது தனித்தனியாக பிரிந்து விடுகின்றது. சூஷ்ம உடலும் பிரியும், ஆனால் மிக மிக நீண்ட காலத்திற்கு பின்னரே. ஜீவி என்பது எதுவும் கூட்டு சேர்ந்து வந்ததல்ல. ஆனால் அது பிரிந்து போகாது. அதற்கு பிறப்பு கிடையாது. ஒன்றான பகுதியில்லாத ஒன்று பிறப்பென்பது நடப்பதில்லை. பிரகிருதி அல்லது பொருட்களாலான உலகம் இறைவனின் சங்கல்பத்தினால் ஆளப்படுகின்றன. அதனுள் கோடி கோடியான வெவ்வேறு பொருட்களும் சக்திகளும் நட்புகளும் உண்டு. இறைவன் எல்லாம் அறிந்தவர், எல்லாவற்றிலும் விரவி நிற்பவர். அவர் எப்பொழுதும் பிரகிருதியை செயல்பட வைப்பவர், பிரகிருதி மூலம் செயல்படுபவர். அவர் பாதுகாப்பிலேயே பிரகிருதி என்றும் உள்ளது. அவரது ஆட்சி ஆரம்பமும் முடிவும் அற்றது. அதுவே துவைதத்தை நம்புகின்றவர்களின் தத்துவம். இதிலிருந்து ஒரு கேள்வி எழலாம். உலகை இறைவன் ஆட்சி செய்தால் எவ்வாறு மிகவும் கொடுமையானதை, தீயதை அனுமதிக்கலாம்? துயரம், வலி ஆகியவற்றுக்கு இறைவன் பொறுப்பல்ல என்பதே பதில். நாம் செய்யும் பாவங்களிலிருந்து நாம் அனுபவிக்கும் துன்பங்கள் எழுகின்றன. மனிதன் செய்யும் நன்மை தீமையிலிருந்து மகிழ்ச்சி, துயரம் உண்டாகின்றன. கடவுள் என்பவர் சாட்சி மட்டுமே. அவர் தண்டிப்பதில்லை, துயரம் கொடுப்பதும் இல்லை. ஜீவி பிறப்பில்லாதது, ஆனால் எப்போதும் தொடர்ந்து செயல்பாடுகளில் ஈடுபட்டிருப்பதால் அந்த செயல்களின் பலாபலன்களை அனுபவிக்க வேண்டும். இதுவே ஒவ்வொருவரது அனுபவமும் ஒவ்வொருவரது மனத்தின் குணாதிசயமும் ஆகும். பிரகிருதி அல்லது பொருளியல் உலகின் மீற முடியாத விதி இதுவாகும். ஒருவனின் செயலின் பிரதிபிம்பமே மகிழ்ச்சியும் துன்பமும். அது அவனது செயலின் எதிரொலி. பிரதிபிம்பம், பிரதிசெயல் தன் செயலின் நன்மை தீமை ஆகியவற்றில் ஈடுபடாமல் ஜீவி சாட்சியாக இருக்கலாம். ஈடுபாடு வரும்போது தான் நல்லது செய்தால் நல்லதை அனுபவிக்கவும், தீயது செய்யின் தீயதை அனுபவிக்கவும் வேண்டும். ஜீவி இயற்கையிலேயே தூயதும்
மாசற்றதும் என்று வேதாந்தம் மிக அழுத்தமாக கூறுகிறது. பாரதிய சிந்தனையில் இது எல்லோராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட தத்துவம். அறியாமையினாலும் உதாசீனமாக விடப்பட்டதாலும் இந்த உண்மை சரியாக தெரியாது. பனி மூடிவிட்டது. அதனால் அனுபவத்தை மாயை மாசுரச் செய்கிறது. அறியாமை தீமையை வளர்க்கிறது. ஆயினும் சத்கர்மம், அதாவது நற்செயல்களில் ஈடுபட்டால் மாயை எனும் மேகம் விலகி ஆன்மாவின் உண்மை தெளிவாக அறிந்துணரப்படும். எல்லோரும், எல்லா ஜீவிகளும் இயற்கையின் தூயவர்கள். தீய செயல்களின் மாசை நற்செயல் செய்வதால் விலக்கி இயற்கையான தூய்மையை பாதுகாக்க முடியும். அப்போது ஜீவி தெய்வத்தை நோக்கிய பாதையில் அழைத்து செல்லப்படும். தெய்வத்தை நோக்கிச் செல்லும் ஆர்வம், உத்வேகம் ஒரு தனி மனிதனின் வார்த்தைகளை, எண்ணங்களை, செயல்களை நல் மாற்றம் செய்துவிடும். வார்த்தைகளின்றி யோசிக்க இயலாது. சிந்தனைக்கு வார்த்தைகள் இன்றியமையாதவை. தனி மனிதன் உடலை துறக்கும் போது வார்த்தைகள் மனிதனுள் செல்கின்றன. மனம் பிராணன் அல்லது உயிர் சக்தியினுள் செல்ல பிராணன் ஆத்மாவுடன் ஒன்றிவிடுகிறது. ஆத்மா, அதாவது தனிப்பட்ட உடலில் உள்ளது, விடுதலை பெற்றதும் சூரிய லோகத்தை நோக்கி விரைந்து செல்கிறது. சூரிய தத்துவத்தின் பிரதேசமே சூரிய லோகம். அதன்பின் பிரம்மாவின் இடமான பிரம்மலோகத்தை நோக்கி செல்கிறது. அந்த இடத்தை அடைந்த பின் தனிப்பட்ட ஆத்மா, அதாவது ஜீவாத்மாவிற்கும் பிரகிருதிக்கும் சம்பந்தம் இல்லை. அது அங்கேயே காலத்தின் முடிவு மட்டும் இருக்கும். அங்கே அளவற்ற ஆனந்தத்தை அனுபவிக்கும். சிருஷ்டி செய்யும் அதிகாரம் தவிர மீதி எல்லா அதிகாரங்களும் அதனிடம் இருக்கும். பிரபஞ்சத்தை ஆளும் அதிகாரம் கடவுளுக்கு மட்டுமே உண்டு. எல்லா வகையான ஆசைகளும் அற்றவர் இறைவன். மனிதனின் கடமை என்னவென்றால் அவருக்கு அன்பை சமர்ப்பித்து அன்பின் மூலம் அவரை வழிபடுதலே. உயிர் இனங்களிடையே இதனால் மனிதனுக்கு உயர்ந்த ஸ்தானம் கிடைக்கிறது. இந்த ஸ்தானத்தை பற்றி அறியாதவர்கள் அல்லது கடமைகளை செய்யும் தகுதி அற்றவர்கள் வேறு வகைப்பட்டவர்கள். அவர்களும் வழிபடுகின்றனர், நல்ல காரியங்களிலும் ஈடுபடுகின்றனர். ஆனால் அவற்றிலிருந்து பெறக்கூடிய பலன்களுக்காக ஆசைப்படுகின்றனர். அவர்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் அவற்றின் விளைவுகளுக்கான ஆசையினால் உந்தப்பட்டு செயல்படுபவையே. உதவி அற்றவர்களுக்கு உதவி செய்தோம். ஆகையால் எங்கள் பாதை பத்திரமாக சுலபமாக இட்டுச் செல்லும். தாழ்த்தப்பட்டு நசுக்கப்பட்டவர்களை நாம் தூக்கிவிட்டோம். அதனால் எங்கள் பாதையில் கஷ்டங்கள் விலகிவிடும். பஜனையில் எல்லாரும் சேர்ந்து இறைவனின் புகழை பாடுவதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தோம். அதனால் சொர்க்கம் கிடைப்பது நிச்சயம். நற்செயல்களில் ஈடுபடும் இத்தகைய இயல்பு உடையவர்களின் கணக்கு போடுதல் இவ்வாறே. அத்தகையோர் தங்கள் உடலை விட்டு செல்லும் போது, அதாவது அவர்கள் இறக்கும் போது, அவர்களின் வார்த்தைகள் அவர்களின் மனங்களில் இணைந்து, இந்த மனங்கள் அவர்களின் பிராணனுடன் இணைந்து, பின் அந்த பிராணன் ஜீவியுடன் இணையும். சந்திர தத்துவத்தின் பிரதேசமான சந்திரலோகத்தை நோக்கி ஜீவாத்மா செல்லும். மனத்தின் தலைவனான சந்திரனின் லோகம் அது. தேவைகள், ஆசைகள் என்ற கலக்கங்கள், கலேபரங்கள் நிறைந்த மனத்தின் இடத்திற்கு திரும்பவும் அவர்கள் புக வேண்டும். சந்திரலோகத்தில் அப்படிப்பட்டவர்கள் ஓரளவுக்கு திருப்தியும் மகிழ்ச்சியும் அனுபவிப்பர். செய்த நற்செயல்களின் பலன் தீரும் வரை அனுபவிப்பர். அதனாலேயே தான் ஷீனே புண்ணியே மர்த்திய லோகம் விசந்தி, அதாவது சேர்த்து வைத்த புண்ணியம் முடிந்த பின் திரும்பவும் மனிதராக உலகில் பிறப்பர். தான் முன்னர் எடுத்த உடலில் இருந்தபோது செய்த செயல்களின் விளைவுகளுக்கு ஏற்ப புலன்கள் அடங்கி உடலில் ஜீவாத்மா புகுந்து கொள்கின்றது. அவ்வாறு அதன் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. சந்திரலோகத்தில் ஆத்மா இருக்கும் காலத்திலேயே தேவராக, சொர்க்கத்தில் இருப்பதாக
அல்லது கிறிஸ்துவ இஸ்லாமிய மதங்களின் தேவதையாக இருக்கும் காலம். இந்த தேவர்களுக்கு அதிபதியான தேவேந்திரன் என்பது அதிகாரத்துடனான ஸ்தானம். ஆயிரக்கணக்கானோர் அந்த ஸ்தானத்திற்கு உயர்ந்துள்ளனர். வேதங்களின்படி ஒருவர் மிக நல்ல செயல்கள் செய்வது காணப்பட்டால் அவர் தேவேந்திரன் என்ற நிலைக்கு உயர்த்தப்படுவார். இவருக்கு முன்னர் அந்த பதவியில் இருக்கும் ஆத்மா பூமிக்கு சென்று திரும்பவும் மனித பிறவி எடுக்கும். உலகில் அரசர்கள் மாறுவது போல சொர்க்கத்திலும் அரசர்கள் எழுச்சியும் வீழ்ச்சியும் அடையாமல் தப்பிக்க முடிவதில்லை. சொர்க்கத்தில் வாழ்பவர்களும் ஏற்ற தாழ்வு என்னும் விதிக்கு உட்பட்டவரே. பிரம்மலோகம் மட்டுமே இறப்பு, பிறப்பு, எழுச்சி, வீழ்ச்சி, ஏற்ற தாழ்வுகளில் இல்லாது அமைந்துள்ளது. பாரதிய சிந்தனையின் ஆதார தத்துவமான என்றுமுள்ள அமிர்தமனைய இது மனித குலத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தேவனாக ஜீவாத்மா சந்திரலோகத்தில் இருக்கும்போது எந்த கர்ம செயல்களிலும் ஈடுபட முடியாது. மனிதன் மட்டுமே கர்ம செயல்களை செய்து பந்தப்பட்டு அவற்றின் விளைவுகளை சந்திக்கின்றான். பலன் மேல் ஆசைப்பட்டு செய்யும் செயலே கர்ம செயல் எனப்படுகிறது. சந்திரலோகத்தில் ஆத்மா இருக்கும்போது அது திருப்தியான நிலையில் உள்ளதால் அது இன்பத்தை நாடியோ வெற்றியை தேடியோ செயல் செய்ய ஆசைப்படுவதில்லை. முன்காலத்தில் செய்த நற்செயல்களுக்கான வெகுமதி அல்லது அந்த நல்ல செயல்களுக்கான பரிசுதான் சந்திரலோகத்தில் வசிக்க கிடைப்பது. நற்செயல்களினால் வந்த மகிழ்ச்சியினை அனுபவித்து முடிந்தவுடன் மீதி உள்ள விளைவுகளின் காரணமாக அது திரும்பவும் மனிதனாக பூமியில் பிறந்து விடுகின்றது. அதன் பின் மிகுந்த சக்தியுள்ள மிக உயர்ந்த நற்செயல்களில் ஈடுபட்டு தன் இதயத்தை தூயதாக்கி கொண்டானாகில் பிரம்மலோகத்திற்கு சென்று மீண்டும் பூமிக்கு திரும்பாத நிலையை அடையலாம். வேதங்களில் நரகம் என்ற வார்த்தை எங்கும் காண கிடைக்கவில்லை. பாரதீயரின் ஆன்மீக சிந்தனைக்கு நரகம் என்ற கருத்து அந்நியாயமாக உள்ளது. சாஸ்திரங்கள், புராணங்களில் காணப்படும் நரகம் என்ற பதமும் அதை பற்றிய பல்வேறு வர்ணனைகளும் பின்காலத்தில் புகுத்தப்பட்டவையே. நரகம் என்ற கருத்தை சேர்த்து கொள்ளாவிட்டால் தங்கள் மதம் நிறைவற்றதாகவிருக்கும் என்ற நூலாசிரியர்கள் எண்ணினார்கள். பலவிதமான சித்திரவதைகளை வர்ணித்த போதிலும் நரகத்தில் அனுபவிக்கும் துன்பத்திற்கு ஒரு வரையறை வைத்தனர். நரகத்தில் மரணம் ஏற்படாது என்று அறிவித்தனர். பாவம் செய்யாமல் மனிதர்கள் இருப்பதற்காக நரகம் என்பதை சிருஷ்டித்து பயம் ஏற்படுத்துவதே நரகம் பற்றிய கற்பனைக்கு காரணம். ஆனால் அத்வைதத்தில் சொர்க்கமோ நரகமோ இல்லை. அதில் பந்தம் பற்றியும் விடுதலை பெறுவது, அறியாமை, ஞான ஒளி பெறுவது போன்றவை பற்றியும் தான் சொல்லப்பட்டுள்ளது. அது வேதாந்தம் என்று அறியப்படும். வேதாந்தம் கூறுவதிலும் பார்க்க உயர்ந்தது எதுவும் இல்லை.